இங்க பாருமா, உன் வீட்டுக்காரர் நாங்க தான் கடத்தி வச்சிருக்கோம். ஒரு 10,000 ரூபாய் நீ கொடுத்தா தான் அந்த விடுவோம். என்னது 10,000 ரூபாயா? யாரா நீ முத? இங்க பாரு, மரியாதையை அந்த விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஓடி போயிரு. சும்மா 10,000 கூட 20,000 கூட நீ எனக்கெல்லாம் போன் அடிக்கிற வேலை வச்சுக்காத. மவனே நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிச்சு வந்து கொன்னே விடுவேன். இங்க பாருமா, உனக்கு உன் வீட்டுக்கார் வேணும்னா 10,000 ரூபாய் கொண்டு வா, இல்லைன்னா போனை கட் பண்ணு. அப்ப சரி, எனக்கு அந்த ஆள் வேணாம். ஏமா இருமா, நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு போனை கட் பண்ணிட்டு போயிடாத. இங்க பாரு, ஒரு 10,000 கொடுக்கலனாலும் ஒரு 5,000 ரூபாய் கொடுத்துட்டாலும் இந்த ஆளை வாங்கிட்டு போ. கஷ்டப்பட்டு கடத்தி இருக்கோம். நான் ஆயா ஒன்று அந்த ஆளை கடத்த சொன்னேன்? அந்த ஆளை போய் கடத்தெருவில் ஒரு பிஸ்கட் கடனை கேட்டால் கூட எவனும் கொடுக்க மாட்டான். அந்த ஆளை கடத்த வச்சுட்டு நீ என்கிட்ட 10,000 ரூபாய் கேட்குற. போயாயோ, 10,000 ரூபாய் தர முடியாது. நீ ஏன் மரியாதை அந்த ஆளை வெளியே விட்டுட்டு கிளம்பிக்கிட்டே. அதுக்கு மேலே அந்த ஆளை நீ வெளியே விடலைன்னா அது உன் விருப்பம். ஏமா, நீ ஒரு நிமிஷம் போனை வை, நான் உனக்கு திருப்பி கூப்பிடுறேன். திருப்பி ஃபோன் போடுறியா? இங்கே பாரு, நான் எனக்கா வேலை கிடக்கு, உங்ககிட்ட பேசல எனக்கு நேரம் இல்லை. எதுவாக இருந்தாலும் இப்போவே சொல்லு. ஏமா, ஒரு நிமிஷம் போனை வைமா, ஒரு கடத்தல்காரங்கிற மரியாதையே இல்லை உன்ட்ட. சரி சரி வை. டேய் ஏன்டா இப்படி அழுகுற? பின்ன என்னடா, எந்த மாடுலேஷன்ல மிரட்டினாலும் உன் மனைவி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்களேடா காசு கொடுக்கறதுக்கு. அதுக்கு தான் அப்பவே சொன்னேன், அவ கண்டுக்க மாட்டாடா, காசு தர மாட்டாடான்னு. நீ தான் என்னமோ பெருசா சொன்ன, நம்ம கேட்போம் அதெல்லாம் தங்கச்சி காசு கொடுக்கும் அப்படின்னு. பார்த்தையில அவன் 1 ரூபா கொடுக்க மாட்டான் எனக்காக. நீ பாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்றேன்னு சொல்லி இப்ப என்னையும் சேர்த்து மாடி விட்ட. இல்லடா, இருந்தாலும் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லடா. அவங்க பாட்டுக்கு போனை வச்சுட்டு போடான்ட்டாங்களே. பின்ன அவ அப்படித்தான் சொல்லுவா. நீ என்னைய போய் கடத்தி வச்சுட்டு 10,000 ரூபாய் கொடுன்னு சொன்னா அவ எப்படா கொடுப்பா? லூசு பயல, அவ கண்டிப்பா கொடுக்க மாட்டா. அவளே ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கா. இவன் என்னன்னா என்னைய கடத்தி வச்சுட்டேன் 10,000 ரூபாய் கொடுறானா உடனே கொடுத்துருவாளா? போடா லூசு. சரி, நான் அப்ப வீட்டுக்காச்சும் கிளம்புறேன். என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டேன் இப்படி. இனி வீட்டுக்கு போனா தான் தெரியும் யாராவது உன்னை கடத்தி வச்சுட்டேன்னு சொன்னது அப்படின்னு சொல்லி என்ன ஊசுற வாங்குவா. சரி, நான் போய் என்ன மாற்ற சொல்லி சமாளிச்சுக்கிறேன். போயிட்டு வாரேன். காசெல்லாம் நீ எனக்கு ஒன்றும் கொடுக்க வேணாம். அதான் கடத்திட்டேன்னு சொல்லிட்டேல, அவன் கடத்தி வச்சுக்கிட்டா நீ காசு தர மாட்டேன்னு விட்டுட்டான்னு சொல்லி வைக்கிறேன். அதனால நான் கிளம்புறேன்டா. இருந்தாலும் மாப்பிள்ள, உன் நிலைமையில ரொம்ப கவலைக்கிடமா தான்டா இருக்கு. சர்ரா விடுறா, அப்படித்தான் இருக்கும். சும்மா எடுத்த உடனே 10,000 ரூபாய் கொடுனா கொடுத்துருவாளா? சரி விடு. சரிடா, அப்படி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி, நான் கிளம்புறேன். நீ மறுபடியும் போனை கீழே போட்டு கடத்தி வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லிடாத. ஆனா திருப்பி நான் போன் பண்றேன்னு சொல்லிட்டேனே. நானே வீட்டுக்கு கிளம்ப போறேன். இனி நீ போன் போட்டு என்ன பண்ண போற? நீ போன்லாம் போட வேணாம், அதால இதை விட்டுட்டான்னு நான் சொல்லிக்கிறேன். நான் கிளம்புறேன். என்ன? சரிடா கிளம்புடா. சரிடா, அப்ப நான் வரேன். சரி. இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப பாவம் தான். ஏமா இதமாச்சு? யார்ட்டமா இவ்வளவு கோமா பேசுறீங்க? அது வேற யாருல பூமாரி, உங்க அப்பங்காரனை எவனோ கடத்தி வச்சிருக்கானா. கடத்தி வச்சுக்கிட்டு 10,000 ரூபாய் கேட்கறான் என்கிட்டயே. என்னம்மா சொல்றீங்க? அப்பாவை கடத்திட்டாங்களா? ஆமா, அப்படித்தான் ஒருத்தன் போன் போட்டான். அது உங்க அப்பா நம்பர்ல இருந்தே போன் போடுறான். அப்புறம் என்னம்மா கேட்டாங்க உங்க? அவனுக்கு 10,000 ரூபாய் வேணுமா, அப்பதான் உங்க அப்பனை விடுவானா. என்னது 10,000 ரூபாயா? ஆனா அம்மா, யாராச்சும் கடத்தினா லட்சக்கணக்கில் தானம்மா கேட்பாங்க. இவங்க என்ன அப்பாவை கடத்தி வச்சுட்டு 10,000 ரூபாய் கேட்டிருக்காங்க? அதான் பூமாரி எனக்கும் டவுட்டு. எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பனே குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு என்னை கடத்தி வச்சுட்டீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி எவனையாச்சும் விட்டு பேச சொல்லியிருப்பானா இருக்கும். போய் சொல்லி பையன் அவன் வீட்டுக்கு வரட்டும். நீயே பாரு, கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வருவான் பாரு அவனா. ஒருவேளை வீட்டுக்கு வரலனா உண்மையாவே கடத்திருந்தா என்னம்மா பண்றது? உண்மையாவே கடத்தி இருந்தா பாப்போம் பூமாரி. எனக்கு கண்டிப்பா தெரியும் இந்த ஆளாதான் யாரைய விட்டு பேச வச்சிருக்குன்னு. கடத்தின இந்த கூமுட்டை பயலாச்சும் 10,000 ரூபாய் கேட்பானா? இந்த மாதிரி ஐடியாலாம் உங்க அப்பனுக்கு மட்டும் தான் வரும். அதாம்மா எனக்கும் தெரியல. 10,000 ரூபாய் யாரும் கேட்க மாட்டாங்களே. எல்லாரும் லட்சக்கணக்கில் தான் கண்டிப்பா கேட்பாங்க. இவர் மட்டும் என்ன புதுசா 10,000 ரூபாய் கேட்டிருக்காரு? அதான் பூமாரி, அந்த ஆள் வரட்டும். என்னப்பா புதுசு ஐடியாலாம் ரொம்ப பலமா இருக்கேன்னு கேட்போம். சரிம்மா விடுங்க, சண்டை எதுவும் போடாதீங்க. நீ சும்மா இரு பூமாரி. இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தா இந்த ஆள் எப்படியாச்சும் வீட்டுல இருந்து காசை எடுத்துக்கிட்டே இருக்கலாம்னு தான் யோசிக்கும். நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். நீ போய் படிக்கிற வேலை இருந்தா பாருப்போ. சரிம்மா. பூமாரி, என்னத்த? உங்க அம்மா எங்கம்மா? உள்ளதாத்தான் இருக்காங்க, வாங்க. சரிம்மா நீ படி, நான் போய் பாத்துக்கிறேன். சரித்த. என்ன சொர்ணு, ஆளு பார்க்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
இங்க பாரு சின்ன பொண்ணு, நானே கடுப்புல நிக்கிறேன். ஏதாச்சும் என்கிட்ட நீ திட்டு வாங்கிட்டு போயிடாத. என்னைக்கு தான் உங்களுக்கு கடுப்புல சொல்லுங்க. தெரியுதுல, அப்ப நீ என்கிட்ட பேச வேணாம், கிளம்பு. சொரணும். இவ வேற இருக்க கடுப்புல சொரணும் பரணும்னு. என்னன்னு சொல்லு. சும்மாதான் எங்கள் வீட்டில் போர் அடிக்குதுன்னு உங்கள் வீட்டுக்கு வந்தேன். நீங்கள் என்னன்னா வந்த நேரத்துலேருந்து என்னை இப்படி திட்டிக்கிட்டே இருக்கீங்களே. இங்க பாரு சின்ன பொண்ணு, நானே கடுப்புல இருக்கேன். நீ வேற எதையாச்சும் சொல்லி வாங்கி கட்டிட்டு போயாத. நீ உனக்கு போர் அடிச்சிச்சுன்னா நீ காமாட்சி அக்கா வீட்டுக்கு போ. இப்போதைக்கு இங்க இருக்க வேணாம். நானே கடுப்புல இருக்கேன், போயிரு. வந்ததுலேருந்து கடுப்பில் இருக்கேன்னா எனக்கு எப்படி தெரியும்? அது என்ன கடுப்புன்னு தான் சொல்லுங்களேன். அது வேற ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, பூமாரி அப்பாவை எவனோ கடத்திட்டானா. அட என்ன சொரணும் சொல்கிறீங்க? அட ஆமா, அப்படித்தான் ஒருத்தன் போனை போட்டான். நானே அந்த கடுப்புல நின்றுகிட்டு இருக்கேன், நீ வேற. அட அப்போ வாங்க போய் அவரை தேடுற வேலையை பார்ப்போம். நீங்கள் பாட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ளே. சின்ன பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளாதான் நான் என்னை கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு எவங்கிட்டயாவது போனை கொடுத்து பேச சொல்லியிருப்பானா இருக்கும். அட நீங்கள் என்னம்மா அவரை சுத்தமாக நம்பவே மாட்டீங்க போல. உண்மையிலேயே கடத்தி வச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? சின்ன பொண்ணு, நானும் ஃபோன் அட்டன் பண்ண உடனே அப்படிதான் நினைச்சேன். ஆனா கண்டிப்பா அந்த ஆளை யாரும் கடத்தல. அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அட ஆமா சின்ன பொண்ணு, யாராச்சும் கடத்தி வச்சுட்டு 10,000 ரூபாய் கேட்பாங்களா? என்னது 10,000 ரூபாய் கேட்டானா? பிச்சைக்கார திருடனா இருப்பான் போலயே. விளையாடாத சின்ன பொண்ணு, கண்டிப்பா இந்த ஆளாதான் எவங்கிட்டாச்சும் போனை கொடுத்து ஒரு 10,000 ரூபாய் வேணும்னு கேளுன்னு சொல்லியிருப்பான் என்ன கடத்தி வச்சுட்டேன்னு. அதனாலதான் நானும் கடுப்புல நின்றுட்டு இருக்கேன். எப்படி இப்போ கொஞ்ச நேரத்துல வந்துருவான் பாரு. அதான் எனக்கும் டவுட்டாக இருக்கு. யாராச்சும் ஒரு ஆளை கடத்தினா லட்சக்கணக்கில் தானே கேட்பாங்க. என்ன 10,000 ரூபாய் கேட்டிருக்காங்க? ஆ, ஒருவேளை உங்கள் வீட்டில் இருந்து கடத்திட்டு போனனால ஒருவேளை கம்மியாக கேட்குறாங்களோ? சரி கோவப்படாதீங்க. சரி வாங்க போய் தேடுவோம். ஒருவேளை உண்மையாக இருந்தா கொஞ்ச நேரம் பொறு சின்ன பொண்ணு, அந்த ஆளே வருவான் பாரு. ஒருவேளை வரலேனா அப்புறம் போய் தேடுவோம். அம்மா, என்ன பூமாரி, எதுக்கு இப்படி ஓடி வர? அப்பா வராருமா. நான் சொல்லல, நான் தான் சொன்னேனே அப்பவே. எல்லாம் அந்த ஆளோட செட்டிங்கா தான் இருக்கும். சரி நீ போ, வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். சண்டை எதுவும் போடாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். பூமாரி நீ கிளம்பு. அத்தை, எங்க அம்மா எதுவும் சண்டை எதுவும் போடாம பாத்துக்கங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. நீ போய் உன் வேலையை பாரு. சரி சொர்ணா, யோ